Hi friends, welcome to Valamai IAS Academy. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TN TET. ஸோ டெட்டோடைய பேப்பர் 2க்கான தமிழ் கொஷின்ஸ். ஸோ தமிழோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 2025 நடந்த டெட் எக்ஸாமோடைய பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஓகேவா? இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். டெட் பேப்பர் 2க்கு தமிழில் 30 மார்க் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம், எந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சரியா? ஸோ தமிழில் எப்படி 30 out of 30 எடுக்கலாம், ஸோ எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம், சரியா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் இயர் எடுத்தீங்கன்னா 2025 எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இலக்கணம் பேஸ்டாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ இலக்கியம்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டாங்க கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து தான் படிக்கணும், சரியா? அதை நம்ம தனியாக கிளாஸஸ் பார்க்கும்போது எப்படி படிக்கணும் என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். கொஷின் 1 பாருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அப்படியே பார்ப்பாங்க, இலக்கணம்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா ஃபுல்லாக பைஹார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நான் சொல்கிறத அப்படியே காதால் கேட்டுக்கோங்க. ஏதாச்சும் நான் எழுதுறேன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதை நீங்கள் நோட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா சைடில் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. கூற்று 1, விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூற்று 2 பாருங்க. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்போ விகார புணர்ச்சியோடைய வகைகள் என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த 3 வகை என்ன அப்படின்னா இங்க எழுதுறோம் பாருங்க. தோன்றல், திரிதல், கெடுதல். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகார புணர்ச்சியோடைய வகைகள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஒன்று தோன்றல், இன்னொன்று திரிதல், 3வது என்ன அப்படின்னா கெடுதல். இதுதான் விகார புணர்ச்சியோடைய 3 வகை. அப்போ விகார புணர்ச்சியை 3 வகைகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. அடுத்தது ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும், அப்போதான் நம்மளால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அவசரத்தில் நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருவீங்க, படிச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ ஆன்சரை தப்பு பண்ணிடுவீங்க. லாஸ்ட்ல இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது 4ஆம் வேற்றுமை தொடரே கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சொல் எடுத்துக்கோங்க, ஊருக்கு செல். இதுல 4ஆம் வேற்றுமை தொடர் எது, 4ஆம் வேற்றுமை உருபு எது? இந்த கூ அப்படிங்கிறது தான் 4ஆம் வேற்றுமை உருபு. அப்போ இந்த இடத்துல இந்த வாக்கியத்துல 4ஆம் வேற்றுமை தொடர் அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, இது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று, 4ஆம் வேற்றுமையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த கூற்று என்னது, தவறு. அப்போ ஆன்சர் என்ன வரும், கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் ஏ தான் சரியான ஆப்ஷன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று என்ன அப்படின்னா விகார புணர்ச்சி, அதனுடைய வகைகள் தோன்றல், திரிதல், கெடுதல். அடுத்தது ஊருக்கு செல் அப்படிங்கிறதுல கூ அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா தெளிவா வந்திருக்கு. ஆனா அது 4ஆம் வேற்றுமை உருவே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த கூற்று தவறு. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்தது பாருங்க, ஈரசை சீருக்கு வழங்க பெறும் வேறு பெயர். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும், புக்கில் படித்தாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ், சரியா? ஈரசை சீருக்கு வழங்க பெறும் வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்சீர். ஸோ இயற்சீர் அப்படிங்கிறது தான் இதனுடைய வேறு பெயர். ஈரசை சீருடைய வேறு பெயர் இயற்சீர். நெக்ஸ்ட், கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல். ஸோ இதுல என்ன ஆப்ஷன் அப்படின்னா திரிசொல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான், இப்போ இலக்கியத்துல ஏதாவது ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதை யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கப்பல் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே இது புரியும். கப்பல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அது புரியும். ஆனா நாவாய், அழுவம் அப்படின்னு
இதெல்லாம் வந்து எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா இலக்கியத்துல பயன்படுத்துவோம். இது எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். ஆனா யார் ஒருத்தர் இந்த இலக்கியத்தெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் நாவாய் அப்படின்னா அது கப்பலை குறிக்குது, அழுவம் அப்படின்னா அதுவும் கப்பலை குறிக்குது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நம்ம இலக்கியத்தை படிக்கல அப்படின்னா நம்மளால அதை என்ன பண்ணிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதை தான் சொல்றாங்க, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொல் எனப்படும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது பாருங்க, உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எது? ஸோ ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் என்னன்னு பார்ப்போமா? ஆன்சர் பாருங்க, உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில். ஸோ நம்ம கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா பெயர் எச்சம். பெயர் எச்சம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, சென்ற பையன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்ற அப்படிங்கிறது எச்சம், சென்ற என்பது எச்சம், பையன் அப்படிங்கிறது பெயர். அப்போ இந்த எச்சம் அப்படிங்கிறது பெயரை போட்டாதான் என்னவாகும், முழுமையடையும். ஸோ சென்ற அப்படிங்கிறதுல இந்த இறுதி எழுத்தை பாருங்க, ரா இருக்கு. இந்த ரா வந்து எந்த சவுண்டில் வருது? ஆ. அப்போ பெயரெச்சம் அப்படிங்கிறது ஒன்று ஆ விகுதி பெற்று வரும் அல்லது விகுதி பெற்று வரும். சரியா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயரெச்சம். இப்போ இது வந்து சென்ற பையன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று என்ன சொல்லலாம், செல்லுகின்ற பையன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எந்த காலத்தை குறித்து வரும் அப்படின்னா நிகழ்காலம். ஏன்னா அவன் போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு வரும். அப்போ செல்லுகின்ற பையன், இதில் என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கு. அப்போ இறந்த கால பெயரச்சத்துலையும் நிகழ்கால பெயரச்சத்துலையும் அதனுடைய விகுதி வந்து ஆள தான் வரும். அடுத்தது பாருங்க, எதிர்கால பெயரச்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செல்லும் பையன், செல்லும் பையன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுல பாருங்க, செல்லும், இந்த லும் அப்படிங்கிறது எந்த சவுண்ட்ல வருது? அப்படிங்கிற சவுண்டில் வருது. ஸோ அப்போ இது வந்து எதிர்கால பெயரச்சம். அப்போ பெயரச்சத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டே விகுதிகள் தான். ஒன்று ஆ விகுதி, இன்னொன்று விகுதி. ஸோ ஆ அப்படிங்கிறது இறந்த கால பெயரச்சம், நிகழ்கால பெயரச்சம் ரெண்டுத்துக்குமே வந்து ஆ அப்படிங்கிற விகுதியை பயன்படுத்துவோம். எதிர்கால பெயரச்சத்துக்கு மட்டும் அப்படிங்கிற விகுதி வரும். சரியா? இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து பேஸ் பண்ணி பின்னாடி கொஸ்டின் இருக்கு, அங்க நம்ம இதை வந்து பார்ப்போம். ஸோ சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் பெண்ணோ பேப்பரோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எது? ஸோ பெயரச்சம் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம்? விகுதி ஒன்று ஆள முடிஞ்சிருக்கணும், இல்லை உம்புல முடிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இந்த சென்டென்ஸ்ல, இந்த வாக்கியத்துல எங்க முடிஞ்சிருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, வளர்ந்த. அப்போ வளர்ந்த அப்படிங்கிறது என்ன சவுண்டு? தா அப்படிங்கிறது ஆ சவுண்டில் வருதா? ஸோ அவ்வளோதான். அப்போ பெயரச்சம் என்ன அப்படின்னா வளர்ந்த, முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணி ஆகும். ஸோ உவமையை மட்டும் சொல்லிடுவாங்க, அதோட பொருளை சொல்ல மாட்டாங்க. அதுதான் என்ன அப்படின்னா என்ன அணி அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது தான் சரி. சரிங்களா? பிரிது மொழிதல் அணியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா உவமையை மட்டும் சொல்லிடுவாங்க. உவமையை சொல்லிட்டு அதனுடைய பொருளை சொல்ல மாட்டாங்க. சரியா? பொருள் வந்து யார் ஒருத்தர் வாசிக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் என்னன்னா பிரிது மொழிதல் அணி. சிம்பிளா எனக்கு புரியல சார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி நம்ம பார்த்துருப்போம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பொருள் விளக்கத்தோட புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸோ நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் எப்படி இருக்கும், அதாவது உடல்ல எந்த நோயும் இல்லைனா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்றத இது மூலயமா நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அது போல நம்ம உடல்ல எந்த நோயும் இல்லை அப்படின்னா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ அதுதான். அப்போ இது மூலயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டைரக்டா அந்த விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் என்னன்னா பிரிது மொழிதல் அணி.
ஓமையை மட்டும் சொல்லிட்டாங்க, நம்மளே தான் புரிஞ்சுக்கிறோம். ஓ அப்போ வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கணும், அப்பதான் நம்மளால ஹெல்த்தியா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து பொருளை புரிஞ்சுக்கிறோம், ஆனா ஓமை மட்டும் அதுல சொல்லியிருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா பிரிதும் பொழிதல் அணி. அடுத்தது பாருங்க பொறுத்துக. ஸோ பொறுத்துகையில என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. சொல் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம், இந்த பக்கத்துல வந்து இலக்கண குறிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ சொற்களுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. என்னென்ன இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க புன்புலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புன்புலம் அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிப்போம்? புன்மை கூட்டல் புலம் அப்படின்னு பிரிப்போம். அப்போ நடுவுல மை விகுதி வருது, புன்மை கூட்டல் புலம். மை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பண்பு தொகை. அப்போ எங்க இருக்கு பாருங்க, பண்பு தொகை அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 3. அடுத்தது பாருங்க தாழ்பூந்துறை. தாழ் பூந்துறை இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? தாழ் பூந்துறை, தாழ்கின்ற பூந்துறை, தாழும் பூந்துறை. அப்போ முக்காலத்தையும் உணர்த்தி வந்துச்சுன்னா அது என்ன வரும்? வினைத்தொகை. ஸோ அப்போ வினைத்தொகை எங்க இருக்கு பாருங்க, இந்த 4th ஒன்ல இருக்கு. அப்போ 3, 4. அடுத்தது பாய்வன. பாய்வன அப்படிங்கிறது என்னது? பலவின்பால் வினைமுற்று. ஸோ பாய்வன அப்படின்னா அதாவது சேர்த்து சொல்றது, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பாய்வன அப்படின்னா பலவின்பால் வினைமுற்று. இங்க இருக்கு 2. அடுத்தது தடவரை. இந்த இடத்துல நம்ம இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். தட அப்படிங்கிறது உரி சொல். அப்போ எங்க இருக்கு பாருங்க, உரி சொல் தொடர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, உரி சொற்றொடர். 3, 4, 2, 1. ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1. இங்க ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு செகண்ட் ஆப்ஷன் 3, 4, 2, 1. ஸோ அப்போ பி தான் சரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து புன்புலம் அப்படின்னா புன்மை கூட்டல் புலம் அப்படின்னு வரும். அப்போ மை விகுதி வருது, அதனால வந்து நமக்கு இது பண்பு தொகை. அடுத்தது தாழ்பூந்துறை அப்படிங்கிறது வினைத்தொகை, ஏன்னா 3 காலத்தையும் உணர்த்தி வருது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அடுத்தது பாய்வன அப்படின்னா பலவின்பால் வினைமுற்று. பலவின்பால் வினைமுற்று. தடவரை அப்படிங்கிறது உரி சொல் தொடர். ஸோ தட அப்படிங்கிறது உரி சொல்ல வரக்கூடிய வார்த்தை, அதனால வந்து இது உரி சொற்றொடர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 7வது கேள்வி. கீழ்காணும் தொடரில் எது இடை சொல் தொடர்? இடை சொற்றொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இடை சொல் தொடர் எது பாருங்க, கேட்ட பாடல். இது வந்து எதுல வரும் அப்படின்னா பெயரச்சத்துல வந்துடும். நெக்ஸ்ட் சால சிறந்தது அப்படிங்கிறது இதுவும் வந்து வராது, சரியா? அடுத்தது மற்றொன்று. இதுல பாருங்க, மற்றொன்று அப்படிங்கிறது எப்படி வரும்னா மற்று கூட்டல் ஒன்று. அப்போ அந்த மற்று அப்படிங்கிறது தான் அங்க இடை சொற்றொடர். ஸோ அதனால மற்று அப்படின்னு வரும். அப்போ இதுதான் வந்து இடை சொல் தொடர். மற்றொன்று அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை, சரியா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடல் அடியை பொறுத்துக. சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலை பொறுத்துக. வினைமுற்று சொற்கள், வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ அது தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். வியங்கோல் வினைமுற்று கா, இய, இயர் இந்த 3 விகுதிகள்ல ஏதாவது ஒரு விகுதி பெற்று முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் வந்து வியங்கோல் வினைமுற்று. இப்ப பாருங்க, ஆக்குவது ஏதெனில் அறத்தை டேஷ் போக்குவது ஏதெனில் வெகுளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக. அறத்தை ஆக்குக. அடுத்தது போக்குவது ஏதெனில் வெகுளியை போக்குக. ஸோ இதுதான் வந்து சரியான சொற்றொடர், சரிங்களா? அப்ப பாருங்க, வியங்கோல் வினைமுற்று நம்மளை கேட்குறாங்க. வியங்கோல் வினைமுற்று எதுல முடியும்னு சொல்லியிருந்தேன்? கா, இய, இயர். அப்போ இங்க எல்லா இடத்துலையுமே கா இருக்கு இல்லையா? ஸோ கா இருக்கு. ஆனா இது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை, சரியா? ஆக்குக போக்குக அப்படிங்கறதுதான் வந்து சரி. இதுதான் வந்து வியங்கோல் வினைமுற்று. ஆக்குக போக்குக அப்படிங்கறதான் வந்து சரியான அர்த்தத்தை தரும். இப்ப பாருங்க, ஆக்குவது யாதெனில் அறத்தை இயற்றுக அப்படின்னு வருமா? வராது. போக்குவது ஏதெனில் வெகுளி வெறுக்க. இதெல்லாம் வந்து ஒரு முறையான சொற்றொடரை அமைக்கல. அப்போ ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக,
போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. இதுதான் வந்து சரி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். நல்லா கேளுங்க, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. மொழிக்கு முதலில் அப்படின்னா முதல்ல நம்ம தொடங்கும் போது எந்த எழுத்தெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, மெய்ய எழுத்துக்கள் 18, அடுத்தது மெய்ய எழுத்துக்கள் 17, மெய்ய எழுத்துக்கள் 16, மெய்ய எழுத்துக்கள் 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெய்ய எழுத்துக்கள் 18மே மொழிக்கு முதலில் வராது. சரியா? இக்குல தொடங்கி இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த மெய்ய எழுத்துமே என்ன பண்ணாது, சொல்லுக்கு முதல்ல வராது. சரியா? இக்கு போட்டு நம்ம ஏதாச்சும் அடுத்தது எழுதுவோமா? எழுத மாட்டோம். இப்போ கா அப்படின்னா இதுல வரும் கரடி, அந்த மாதிரிலாம் நம்ம எழுதுவோம். ஆனா இக்குல வந்து இக்கலையோ இல்லை இங்கலையோ அதுல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 18 மெய்ய எழுத்துக்கள்ல எந்த ஒரு சொற்களுமே தமிழ்ல தொடங்காது. சரியா? அப்போ இதுதான் என்ன அப்படின்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்ய எழுத்துக்கள் 18மே மொழிக்கு முதல்ல வராது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க ஈஸியா பார்த்து எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் பாருங்க, ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. மெய்ய எழுத்துக்கள் 17, 16, 14 அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வராது. கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா அட்டென்ட் பண்ணிடலாம். முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னா அந்த 18மே வராது. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? முற்றெச்சம் அப்படின்னா என்னன்னா 2 வினைமுற்று வந்து வந்திருக்கும், அதுதான் வந்து முற்றெச்சம். இங்க பாருங்க, வள்ளி படித்தனல். அப்போ இங்க வந்து ஒரே ஒரு வினைமுற்று தான் இருக்கு. இது வருமானு கேட்டீங்கன்னா வராது. அடுத்தது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். வள்ளி படித்தால் அதனால் மகிழ்ந்தாள். அப்போ இந்த இடத்துல பாருங்க 2 வினைமுற்று வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல படித்தனல் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. அப்போ முற்றச்சம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், 2 வினைமுற்றுகள் வரும். அதுதான் என்ன அப்படின்னா முற்றச்சம். அடுத்தது பாருங்க, வள்ளி படித்து மகிழ்ந்தாள்னு கொடுத்துருக்காங்க. படித்து அப்படின்னா என்னது, இது வந்து வினை எச்சத்துல வந்துடும். ஸோ அதனால படித்து மகிழ்ந்தாள் அப்படின்றது வினை எச்சம். ஸோ இதுவும் ஆப்ஷன் ஆன்சர் வராது. அடுத்தது வள்ளி படிக்க நினைத்தாள். இது படிக்க நினைத்தாள் அப்படிங்கிறது பெயரச்சத்துல வரும். ஸோ அப்போ இதுவும் வராது. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். 2 வினைமுற்று வரும், அதுதான் முற்றச்சம். அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 வினைமுற்று இருக்கு. படித்தனல் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. ஸோ அதனால இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் புக்கில் இருக்கிற கான்செப்ட் இலக்கணம் நீங்கள் வேற எங்கேயுமே படிக்க தேவையில்ல. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி அவுட் சோர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணவே தேவையில்ல. புக்கில் இருக்கிறது 6வது புக்லேருந்து 10வது புக் வரைக்கும் இருக்கிறதுல இருக்கிற இலக்கண குறிப்பை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது 11th கொஸ்டின். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த குறளில் பயின்று வந்திருக்கிற அணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குறளோடைய பொருள் விளக்கம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் கை வைக்க முடியும். இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களே வந்து என்ன அணி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கடல் ஓடா கால்வல். என்ன சொல்றாங்கன்னா, கால்வல் அப்படின்னா கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். நெடுந்தேர் அப்படின்னா மிகப்பெரிய தேர் அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய தேரானது எங்க ஓடாது, கடல்ல ஓடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மிகப்பெரிய தேருடைய சக்கரங்களை நம்ம எடுத்துட்டு போயிட்டு கடல்ல விட்டோம்னா தேர் ஓடுமா? ஓடாது. அதான் சொல்றாங்க. அடுத்தது ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, கடல்ல ஓடக்கூடிய நாவாய். நாவாய்னா என்னது? படகு. கடல்ல ஓடுற நாவாயை எடுத்துட்டு போயிட்டு படகு எடுத்துட்டு போயிட்டு நம்ம நிலத்துல ஓட்டணும்னா ஓட்ட முடியுமா? ஓடாது. ஸோ இதுதான் வந்து இங்க சொல்லியிருக்கக்கூடிய உவமை. நிலத்துல கப்பலை விட்டோம் அப்படின்னா ஓடாது, அது போல தேரை எடுத்துட்டு போய் கடல்ல தண்ணியில விட்டோம்னா ஓடாது. ஸோ இதுல 2 ஓமைகளை வந்து சொல்லிட்டாங்க. அப்போ பொருள் வந்து நம்மளே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அது என்ன அணியில வரும்? பிரிது மொழிதல் அணி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். பிரிது மொழிதல்
அணி. புரியுதா? முன்னாடியே நம்ம ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்துருந்தோம். சித்திரம் இருந்தால்தான் சுவர் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லையா? அதுதான். அப்போது உவமையை மட்டும் சொல்லிடுவாங்க. பொருள் விளக்கம் வந்து யார் ஒருத்தர் வாசிக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பொருளை சொல்ல மாட்டாங்க. உவமை மட்டும்தான் நமக்கு வெளிப்படையாக தெரியும். அதுதான் என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. அடுத்தது பாருங்க, 12th கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பார்த்தோன்னே வந்து ஆன்சர் பண்ணலாம். பல் பழ பலவின் பயங்கெழு கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று. ஸோ இது வந்து வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் அந்த கான்செப்டில் கேட்டிருக்காங்க. வல்லினம் அப்படின்னாலே பொதுவாக இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த 4 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து மிகுந்து வரும். அப்போ இங்கே எந்த இடத்துல மிகுந்து வரும்னு பாருங்க. பல் பழப்பளவின், அப்போ இந்த இடத்துல இப்பு வரணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பல் பழப்பளவின் பயங்கிழு கொல்லி. இதுதான் வந்து அங்க மிகுந்து வர வேண்டிய வல்லின ஒற்று. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது? 5ஆம் வேற்றுமையிலையும் வரும், 7ஆம் வேற்றுமையிலையும் வரும். இது என்ன அப்படின்னா இல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா இல் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமையில நீங்குதல் பொருள்ல வரும். ஐந்தாம் வேற்றுமையில. இதே இந்த இல் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமையில இடப்பொருள்ல வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்குதல் பொருள்ல 5ஆம் வேற்றுமையில இல்லு வரும், இடப்பொருள்ல 7ஆம் வேற்றுமையில இல்லு வரும். ஸோ அதுதான் 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலையும் வரக்கூடிய ஒரு வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா இல் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சியாது. விற்கொடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் முதல்ல நமக்கு இதை நம்ம எப்படி பிரிப்போம்? வில் கூட்டல் கொடின்னு தான் பிரிப்போம். விற்கூட்டல் கொடின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிரிக்க மாட்டோம். இதில் வில் அப்படிங்கிறது புணர்ச்சியில நிலைமொழி. அடுத்தது கொடி அப்படிங்கிறது வருமொழி. இதுல இருந்து தான் நம்ம சேர்த்து எழுதும்போது விற்கொடி அப்படின்னு மாறும். இந்த இல்லு வந்து என்னவா திரிஞ்சிருக்கு அப்படின்னா இர்ரா திரிஞ்சிருக்கு. சரியா? இல்லு வந்து என்னவா மாறி இருக்கு, இர்ரா திரிஞ்சிருக்கு, மாறி இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? திரிதல் விகாரம். முதல்ல பார்த்தோம், தோன்றல், தெரிதல், கெடுதல். அப்போ இதுல வந்து இது திரிதல் விகாரம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? தெரிதல். இதோருக்கு பாருங்க, இதுதான். ஓகேவா? 14th ஒன்றுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா திரிதல் விகாரம். அடுத்தது 15. ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பர். இத்தொடரில் சால சிறந்தது எவ்வகை சொல்? ஸோ சால சிறந்தது அப்படிங்கிறது பெயர் சொல். ஏன்னா சால சிறந்தது அப்படின்னா மிகச்சிறந்தது, மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வகை சொல், அது எந்த வகை சொல் அப்படின்னா பெயர் சொல். பெயர் சொல்ல தான் வரும். சரிங்களா? பகுப்பதம் அப்படிங்கிறது இது வந்து பகாப்பதம். பகாப்பதம் அப்படின்னு வரணும். பகாப்பதம் எத்தனை வகைப்படும் அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம் அப்படின்னு 4 வகை இருக்கும். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா பகாப்பதத்தினுடைய வகைகள். 4 வகைகள் இருக்கு: பெயர், வினை, இடை, உரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. நீங்களே பாருங்க, யோசிச்சு பாருங்க. முன்னாடி பார்த்தோம் ஆடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த கடைசி சொல் வார்த்தை வந்து எதுல முடியுது? எழுத்து கா அப்படிங்கிற விகுதியில முடியுது. அப்போ கா, இய, இயர் இதுல முடிஞ்சதுன்னா என்ன பார்த்திருந்தோம்? வியங்கோல் வினைமுற்று. அப்போ ஆப்ஷன்ல வியங்கோல் வினைமுற்று இருக்கான்னு பாருங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வியங்கோல் வினைமுற்று. அவ்வளவுதான். அடுத்தது வினைத்தொகையை நெக்ஸ்ட் கூட்டிருப்பாங்க. 18வது கேள்வி, வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். இது நம்ம புக்லேயே இருக்கு. காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா வினைத்தொகை. ஸோ இது அடுத்தது அப்படியே fill in the blanks, நிரப்புக மாதிரி கேட்கலாம். காலம் கறந்த பெயரச்சம் என்பது
எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வினைத்தொகை அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம்பிள் இது கேட்டிருக்காங்க. அடுத்தது வினைத்தொகையை 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். முன்னே பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தாழ்பூந்துறை அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? தாழ்பூந்துறை இது 3 காலங்களையும் உணர்த்தி வந்ததா? தாழ்பூந்துறை, தாழும் பூந்துறை, தாழ்கின்ற பூந்துறை அப்படின்னு பார்த்தோம். அப்போ வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும் அப்படிங்கிறதும் சரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி. 19th பாருங்க. கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன? கபிலர் அப்படிங்கிற சொல்லுக்கான மாத்திரை அளவு இது நம்ம 6th புக்லேயே இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படின்னு ஒரு இலக்கண பகுதி இருக்கும், அதை படிச்சீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பார்த்துருமா? கபிலர். ஸோ கபிலர் அப்படிங்கிறதுக்கான மாத்திரை அளவு கேட்குறாங்க. குறியிலுக்கு ஒரு மாத்திரை. குறியிலுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மெய்யெழுத்து அல்லது ஒற்றெழுத்து ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ இதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கபிலர் கா அப்படிங்கிறது குறில், அப்போ ஒரு மாத்திரை. பி அப்படிங்கிறது குறில், இதுவும் ஒரு மாத்திரை. லா அப்படிங்கிறது குறில், அப்போ இதுக்கும் ஒரு மாத்திரை. இர் அப்படிங்கிறது புள்ளி வச்ச எழுத்து, மெய்யெழுத்து, அப்போ அதுக்கு எத்தனை மாத்திரை சொல்லியிருந்தோம்? அரை மாத்திரை. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டினீங்கன்னா எத்தனை வரும்? 3½ மாத்திரை. அப்போ ஆன்சர் பாருங்க, 3½ அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஸோ இதுதான் 3½ மாத்திரை அப்படிங்கிறது தான் வரணும். சரியா? 3½ மாத்திரை. அடுத்தது வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள். வைப்பு அப்படின்னா என்னன்னா இதுக்கான ஆன்சர் நிலப்பகுதி. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? உயிர்மெய் எழுத்துக்கள்ல மொழிக்கு முதல்ல வராத எழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் கா அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வருமா? ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், கரடி அப்படின்னு எழுதுறோம்னா இப்போ கா வருது. அதே மாதிரி ஞாயிறு அப்படின்னு எழுதுறோம்னா இந்த ஞா அப்படிங்கிறது வருது. அப்போ அடுத்தது மா, இதில் வந்து என்ன பண்ணுவோம்? மரம், அப்போ வருதா? மா வருது. ரா அப்படிங்கிறதுல ரம்பம்னு வரும் அப்படின்னு சொல்லுவீங்க, இது தப்பு. ஏன்னா ரம்பம் அப்படிங்கிறது தமிழ் மொழி சொல்லே கிடையாது. அப்போ இந்த ரா அப்படிங்கிறது தான் வந்து மொழிக்கு முதல்ல வராத சொல். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. வில்வாள் இலக்கண குறிப்பு தருக. வில் வாள் இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆன்சர் பாருங்க, வில்லும் உம்மை தொகை அப்படிங்கிறதா சரி. ஏன்னா இதை வில்லும் வாளும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சொல்லோடைய இடையிலையும் உம்மு வருது, இறுதியிலையும் உம்மு வருது. இந்த மாதிரி ஒரு சொல்லோடைய இடை மற்றும் இறுதியில் உம்மு வந்துச்சு அப்படின்னா அதுதான் உம்மை தொகை. சரிங்களா? அப்போ வில்வாள் அப்படிங்கிறதுக்கான சரியான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா உம்மை தொகை. யோசிக்கணும், வில் வாள். அதே போல தாய் தந்தை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா உம்மை தொகை ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா யோசிச்சு பார்க்கணும். தாயும் தந்தையும் அப்படின்றத நம்ம வந்து படிக்கணும். அதே போல இதுதான். ஸோ அப்போ இடையிலையும் இறுதியிலும் உம்மை வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உம்மை தொகை. அடுத்தது பாருங்க, 23. அஞ்சி, இளைஞ்சி, சாம்பர் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். அஞ்சு அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறது தான் 5ன்னு மாறி இருக்கும். 5 5. அப்போ இதுல இந்த சொற்கள்ல இருக்கிற எல்லாமே வந்து இங்க மாறி இருக்கு பாருங்க. ஐ ஆவா மாறி இருக்கு, இந்த இஞ்சா இருக்கு, தூ சூவா இருக்கு. அப்போ இதுல எல்லா சொற்களுமே மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ இது வந்து முற்றுப்போலி. ஏன்னா முழுமையாக எல்லாமே மாறி இருக்கு. ஸோ முற்றுப்போலி. அடுத்தது பாருங்க, இளைஞ்சி. இளஞ்சி அப்படிங்கிறது தான் இளைஞ்சி அப்படின்னு மாறி இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இடையில இருக்கக்கூடிய சொல் இந்த லா அப்படிங்கிறது லைன் மாறி இருக்கு. அப்போ இது வந்து இடைப்போலி இங்க இருக்கு. அடுத்தது சாம்பர் அப்படிங்கிறது சாம்பல் அப்படிங்கிற சொல்லுல இருந்து மாறி இருக்கும். அப்போ இங்க பாருங்க, இர் அப்படிங்கிறது ஈற்று எழுத்து,
மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போது மீதி எல்லாம் சேமாக இருக்குது. இறுதியில் இருக்கக்கூடிய இரு தான் இல்லா மாறி இருக்கு. அப்போ இது வந்து முற்றுப்போலி. கடைப்போலி. சரிங்களா? கடைப்போலி அப்படின்னா கடைசி எழுத்து மாறி வர்றது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்துக்க வேணாம். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது. அடுத்தது நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். ஸோ எந்த புணர்ச்சியில் வரும்? நிலைமொழியோடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருந்ததுன்னா அது எந்த புணர்ச்சியில் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பனை ஓலை அப்படின்னு ஒரு சொல் எடுத்துக்கலாம். பனை கூட்டல் ஓலை அப்படின்னு பிரிப்போமா? அப்போ பனை அப்படிங்கிறது நிலைமொழி, ஓலை அப்படிங்கிறது வருமொழி. இதுல இந்த நையை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எப்படி பிரியும்? இன்னு கூட்டல் ஐ அப்படின்னு பிரியும். அப்போ ஐ அப்படிங்கிறது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்போ நிலைமொழியோடைய இறுதி எழுத்தை பிரிச்சோம்னா இன்னு கூட்டல் ஐன்னு வருது. அப்போ ஐ அப்படிங்கிறது உயிர் எழுத்தா இருக்கு. ஸோ அப்போ இது என்ன புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் ஈற்று புணர்ச்சி. ஏன்னா நிலைமொழியோடைய இறுதி எழுத்துல உயிர் எழுத்து வந்திருக்கு. உயிர் முதல்னு போட்டிங்கன்னா முதல் எழுத்துல ஏதாவது மாற்றம் அடைச்சாதான் உயிர் முதல் புணர்ச்சின்னு போடணும். உயிர் ஈற்று அப்படின்னா நிலைமொழியோடைய ஈற்றுல இறுதி எழுத்துல இந்த மாற்றம் நடந்து ஐ அப்படிங்கிற உயிர் எழுத்து வந்திருக்கு. ஸோ அதனால இது உயிர் ஈற்று புணர்ச்சி. சரியா? ஸோ இதுதான் மெய்யீற்று புணர்ச்சிக்கு நம்ம போக தேவையில்ல. ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருக்கணும்ன்றதை அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? நல்லா கவனிங்க, முன்னிலை வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை. சிம்பிளா சொல்லணும்னா முன்னிலை அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள எப்படி சொல்லுவோம்? நீ அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேரா இருந்தா நீங்கள், நீங்கள் இருவர் அப்படின்னு சொல்லுவோம். பல பேர் இருந்தாங்க அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? அதை தான் சொல்லுவோம், நீங்கள் அனைவரும் அப்படின்ற மாதிரி. அப்போ நீ நீங்கள் அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவோம். அப்போ அந்த முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை எப்படி சொல்லுவாங்க? இல்லை நம்மளையே எப்படி சொல்லிப்போம்? நான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட வந்து யாராச்சும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நாங்கள்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து தன்மை, ஏன்னா தன்னை தானே சொல்லிக்கிறது. முன்னிலை அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள சொல்றது. படற்கை அப்படின்னா என்னன்னா நம்மளையும் சொல்லாம நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் சொல்லாம நமக்கு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறவங்கள சொல்றது. அப்ப அதை எப்படி சொல்லுவோம்? அவர், அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மூவிடம் என்று சொல்லக்கூடிய முன்னிலை, தன்மை, படற்கை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, முன்னிலை அப்படின்னா நம்ம இதுல எதை சொல்லலாம்? பேசினார்கள் அப்படிங்கிறது வராது, ஏன்னா இது வந்து படற்கை. அப்போ இது வராது. அடுத்தது சென்றீர்கள் அப்படிங்கிறது நீங்கள் சென்றீர்கள்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து தான் சொல்றோம். கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் வந்து சரி, சென்றீர்கள் அப்படிங்கிறது. ஏன்னா முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து தானே சொல்லுவோம் சென்றீர்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுதான். அடுத்தது சென்றான் அப்படிங்கிறது வராது. அடுத்தது நீங்கள் அப்படிங்கிறது, இதுல நீங்கள் அப்படிங்கிறது முன்னிலை, நீங்கள் அப்படிங்கிறது முன்னிலை. ஆனா நமக்கு கூட என்ன சேர்ந்து வரணும்? வினையும் சேர்ந்து வரணும். அப்போ வினை வந்து இந்த இடத்துல வரல. ஸோ அதனால இதுவும் கிடையாது. நமக்கான சரியான விடை என்ன அப்படின்னா சென்றீர்கள் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இது வந்து ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்க சில பேர். ஏன்னா இது என்ன ஆப்ஷன் வரும், இது வந்து இது உட்காந்து மகப் பண்ணோம் அப்படின்னு மகப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, வெண்பா அப்படிங்கிறது என்ன ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை. வெண்பா செப்பல் ஓசை. அப்போ 1 4. அடுத்தது ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. அடுத்தது களிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை. களிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. இது எப்படின்னா
வெண்பா அப்படிங்கிறது செப்பல் ஓசை. இருவர் உரையாடுவது போல இருப்பது தான் வெண்பா. இங்கே எழுதுறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சைடில் சிம்பிளாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெண்பா அப்படிங்கிறது இருவர் உரையாடுவது போல இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து வெண்பா. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன், அதுதான் வெண்பா. அடுத்தது ஆசிரியப்பா அப்படிங்கிறது என்னன்னா ஒருவர் மற்றும் உரையாடுவது. ஒருவர் உரையாடுவது தான் என்ன அப்படின்னா ஆசிரியப்பா. இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, நான் வந்து உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுதான் வந்து ஒருவர் உரையாடுவது. இப்போ ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா மாணவர்கள் கவனிப்பாங்க, ஆசிரியர் மட்டும்தான் பேசுவார். அப்போ அதுதான் என்ன அப்படின்னா ஆசிரியப்பா. அடுத்தது களிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை. துள்ளல் ஓசையில் வர்றது. ஏன் அப்படின்னா இப்போ களி அப்படின்னா என்னன்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். களி அப்படின்னா மகிழ்ச்சி. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல, மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ துள்ளல் ஓசை அப்படின்னா களிப்பாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கல் ஓசை. அதனுடைய செய்யுள் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம படிக்கும் பொழுது அப்படியே தூங்கல் ஓசையோட எதையுமே இல்லாமல் அப்படியே ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, அதுதான் என்ன அப்படின்னா வஞ்சிப்பா. நெக்ஸ்ட் பாருங்க 27. வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தை குரட்பாவில் உள்ள முரண் சொற்களை கண்டறிக. முரண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முரண் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ஆப்போசிட், எதிர் சொற்கள். அப்போ இந்த இடத்துல எதிர் சொல் என்னன்னு பாருங்க, வலியார் மெலியார் அப்படிங்கிறது தான் எதிர் சொற்கள். வலியார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வலிமை உடையவர். மெலியார் அப்படின்னா வலிமை இல்லாதவர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ வலிமை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வலிமை இன்மை. ஸோ இதை என்ன சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், வலியார் மெலியார். படிக்கலைன்னா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது பாருங்க 28. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினை எச்ச சொற்களை கண்டறிந்து எழுதுக. வினை எச்சம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஈ உ. ஒன்று அந்த சொல்லுடைய கடைசி எழுத்து ஈல முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஊல முடிஞ்சிருக்கணும். அதுதான் வினை எச்சம். அப்போ இங்கே பாருங்க எங்கெங்க வந்திருக்குன்னு பாருங்க. இந்த ஆர்டர்ல வரணும். உருண்டு டு அப்படிங்கிறது ஊ சவுண்ட்ல வருது. அடுத்தது நெளிந்து ஊ சவுண்ட்ல வருது. பாயும் அப்படிங்கிறது வராது, ஏன்னா இது வந்து உம்மு. அப்போ இது கிடையாது. அடுத்தது ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுவும் வந்து வராது, ஏன்னா பாயும்ன்றது வந்திருக்கு. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, உருண்டு ஊ வருது, தவழ்ந்து ஊ, அதே மாதிரி நெளிந்து ஊ. அப்போ இதுதான் வந்து சரி, ஏன்னா 3மே வந்து நமக்கு வினை எச்சமா இருக்கணும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்தது தெரிநிலை பெயரச்ச விகுதிகள். தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா அது காலம் காட்டும், காலத்தை வெளிப்படையாக காட்டும். அதுதான் தெரிநிலை பெயரச்சம். இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம்ல என்னென்ன அப்படின்னா செல்லும் பையன், செல்லுகின்ற பையன், சென்ற பையன். அப்போ இது இறந்த காலம், இது நிகழ்காலம், இது எதிர்காலம். அப்போ 3 காலத்தையுமே உணர்த்தி வருதா, அதுதான் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா காலத்தை உணர்த்தும். அப்போ அதனுடைய விகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் உம். ஆப்ஷன் டி சரியா, ஆ மற்றும் ஆ உம். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டோம். மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? மயங்கொலி பிழை இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. மயங்கொலி அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த ரா வேறுபாடு, நான் வேறுபாடு அதெல்லாம் பார்க்குறோம்ல, அதுதான். ஸோ அதுதான் வந்து மயங்கொலி வேறுபாடுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, வீர திரை கொண்டு விண்ணை இடிக்கிறது. வீர திரை கொண்டு விண்ணை இடிக்கிறது. அடுத்தது கூவென்று மின்னை குடையுது, வெட்டி எடிக்குது மின்னல், தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம். ஸோ இதில் இந்த திரை அப்படிங்கிறது இந்த ரை வரணும். அதே போல கூவென்று மின்னை குடையுது, வெட்டி அடிக்குது மின்னல், தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம். ஸோ இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி.
தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம். ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. மீதி இருக்கிற 3 வந்து பிழை உள்ளது. ஓகேவா? அப்போது இதில் வந்து சரியானது என்னது அப்படின்னா ஆப்ஷன் டி. கூவென்று மின்னை குடையுது. அப்போது இந்த இடத்துல 3 சுழி இன்னும் வரணும். ஸோ இதுதான் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று கூட ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. இதுதான் நினைக்கிறேன், வெட்டி அடிக்குது மின்னல். ஸோ 2 ஆப்ஷன் வந்து சரியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் ஆப்ஷன் சி அண்ட் டி. ஸோ இதோட நமக்கு இந்த டெட் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அடுத்த புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.